மனிதர் எப்படின்னா, எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒண்ணு வந்து ரோஜாவுக்கு ஒரு விழா நடத்தணும்னு நினைக்கிறோம். விழா நடத்தும்போது ரோஜா வந்துட்டு இருக்கு 100 படம் அடிச்சாங்க, அவங்களுக்கு விழா நடத்தலாம். சரி எல்லாம் பண்ணிட்டோம். பண்ணி ஃபங்க்ஷன் நடக்கும்போது தான் தெரியுது இந்த தமிழ் சினிமாவோட இன்னொரு இது தெரியுது. இந்த ஹீரோஸ்லாம் வந்து வெளியே நல்லா பேசுவாங்க, ஆனா இந்த ஹீரோயினுக்கு ஒரு பிறந்த நாள்லாம் ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வந்துடும், தப்பா நினைச்சிருப்பாங்கன்னு ஒரு பயம் வருமோ, இல்ல ஹீரோயின் தானே படத்துல அடிச்சா முடிஞ்சு வச்சுக்கிற மாதிரியோ அப்படிலாம் இல்லாம யாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வரா மாதிரி தெரியல எனக்கு. அப்ப நான் வந்து நாங்க நடத்தல, வேற ராஷ்டிரியில ஏதோ ப்ரோக்ராம் பண்றதுக்காக கேட்டாங்க. சித்ரா சார் வந்து சித்ரா லட்சுமணும் சிவசீனிவாசனும். அப்போ வந்து நான் வேற வழி இல்லாம என் நண்பர்களை கொஞ்சம் பேர் கூப்பிட்டு சார் வரணும்னு. அப்ப டிஆர் சார் தான், அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய பழக்கமே இல்லை, நேரா சார் நீ கொஞ்சம் வரணும் சார். அவர் சொன்னாரு, நம்ம 100வது விழாவுக்கு பெரும்பாலும் வந்ததிலேயே சொல்ல முடியிருந்தாரு சார், இது மாதிரி எனக்கு ஒரு இதுவா இருக்கட்டா இருக்குன்னு இன்னும் வரேன் அப்படின்னு சொன்னாரு. வந்து அதுல சிலம்பரசன் வேற வந்தார். அப்போ சிலம்பரசன் வரும்போது நான் சிலம்பரசன் சொல்லிட்டு இருந்தேன், இது மாதிரி சாங் பண்றேன்னு சொன்னாங்க. எல்லாரும் ஒத்துட்டு இருந்தாங்க, சாங் பண்றேன்னா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அந்த முன்னாடி எல்லாம் அப்படி பைக் கட் பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரியாது எனக்கு. அப்ப சிலம்பரசன் வரும்போது சிலம்பரசனுக்கு அப்போ வந்து காலில் அடிபட்டு இதுவா இருக்கு, காலில் கட்டு போட்டு வந்திருக்காரு. ஆனா அங்க கேட்டுட்டு அங்க ரிஹர்சல் பண்ணி 2 சாங் அந்த மேடையில பண்ணி கொடுத்தாரு சிலம்பரசன் எனக்காக. அப்புறம் டிஆர் சார் பேசினாரு. அப்போ வந்து ரோஜாவுக்கு சின்ன ஒரு 2-3 வழக்கெல்லாம் இருக்கு சார். ஒரு 15 நிமிஷம் பேசினாரு, அவ்வளவுதான். இந்த இன்னைக்கு வாழ்நாள் முழுக்க வந்து நாங்க தைரியத்தோட இருக்கிறது வந்து அன்னைக்கு டிஆர் கொடுத்த அந்த ஊக்கம் இருக்கு இல்லையா, அந்த தைரியம், அதுதான் வந்து அப்படியே வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது கொடுத்தது. அந்த ஃபங்க்ஷனே வந்து வேற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனா உருமாறி ஒரு நல்ல ஃபங்க்ஷனா மாறிச்சு. அதான் வந்து பாராட்டுறதுல வந்து தீரஞ்சர் சாருக்கு இணையா நான் அது இந்தியாவில யாரும் பார்த்தது இல்லை. அவ்வளவு மிகச்சிறந்த பாராட்டுகள். ஒருத்தர் பாராட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும், சும்மா வந்து நடிக்கிறதுலாம் இல்லை. அந்த அவங்க பிளான் பண்ணி வர்றதில்லை. இப்ப எங்களால அவருக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. அந்த மேடையில நின்று ஒரு 15 நிமிஷம் அப்படியே காட்டாறு மாதிரி வந்து அந்த சரளமா பேசிட்டா இருக்காரு வாழ்நாள் முழுக்க. இன்னைக்கு கூட நான் வந்து ரோஜா சொன்னாங்க, அவங்க வந்து இதுல இருக்காங்க, நாங்க நீங்க மறக்காம போயிட்டு வந்துருங்க. நாங்க இல்லம்மா நான் நேத்தே சொல்லிட்டேன் போயிட்டு வரும்போது. அப்போ இப்போ நளினி சொன்னாங்க இல்லையா, என்னுடைய தகப்பன் சாமின்னு. நம்ம படத்துல 40 வருஷம் முன்னாடி ஒரு நடிச்ச ஒரு அம்மா வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கும் அந்த நன்றியோடு இருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லா ஹீரோயின்ஸும் அவர் மேல ஒரு மரியாதையோடு அன்போடு இருக்காங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு அந்த படத்துல அவங்களுக்கு வாழ்க்கை உருமாறி இருக்கும். ஒரு சாதாரணமா நான் நளினிமா வந்து எங்க ஊருக்கு நீங்க வந்து ஷூட்டிங் வந்திருக்கீங்க, அப்ப ஹீரோயின் ஆகல, வேற ஏதோ ப்ரோக்ராம் வந்து தமிழ் ஒரு சாங் ஒண்ணு பண்றதுக்காக வந்திருக்கு. அப்ப உங்களை அப்ப ராணின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்தேன் அன்னைக்கு 43 வருஷம் கழிச்சு கூட நீங்க மேடையில கண்கலங்கி என்னோட